அண்மைச் செய்தி. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் வழக்கில் பகுப்பாய்வு முடிவிற்காக காத்திருப்பதாக காவல்துறை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனையில் முதற்கட்ட அறிக்கை மட்டுமே காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் விவரம் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? தமிழக அரசியல் வரலாற்றையே பெரும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாருடைய உடற்கூறு ஆய்வின் அறிக்கை, முதற்கட்ட அறிக்கை மட்டுமே தற்போது காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அந்த உடற்கூறு ஆய்வின் அறிக்கையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில தற்போது காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பகுப்பாய்வு முடிவுகளின் அடிப்படையிலேயே கொலையா தற்கொலையா என்ற முடிவு கிடைக்கப்பெறும். பகுப்பாய்வின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறது. தற்போது முதற்கட்ட அறிக்கை மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அந்த பகுப்பாய்வு முடிவின் அறிக்கைகள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் முடிவின் அடிப்படையிலேயே கொலை தற்கொலையா என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில தற்போது தனிப்படை எண்ணிக்கை கூடுதல் படுத்தப்பட்டு ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விசாரணையை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 30க்கும் மேற்பட்டவர்கள் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில நேரில் அவர்களை வரவழைக்கப்பட்டு தனித்தனியாக தனிப்படையினர் ஒவ்வொரு இடத்துல வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தினர், அதாவது அதே போல அவரது உறவினர்கள், பணியாளர்கள் என பலரிடமும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பல்வேறு பகுதிகளில், அதாவது KPK ஜெயக்குமார் வீடு இருக்கக்கூடிய இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய CCTV கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் CCTV காட்சிகள் திசைநிலை பகுதியில் இருப்பதாக ஒரு CCTV காட்சிகள் வெளியானது. அதே போல பல்வேறு பகுதிகள், அதாவது திசைநிலையிலிருந்து KPK ஜெயக்குமார் ஊரான கரைசுத்துப்புதூர் செல்லக்கூடிய ஒரு சாலையில் உள்ள அனைத்து CCTV கேமராக்கள் காட்சிகள், அதே போல கரைசுத்துப்புதூரில் இருந்து நவலடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த CCTV கேமரா காட்சிகள் உள்ளிட்ட அனைத்தையுமே கைப்பற்றி சோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தனிப்படையின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தினரிடமும் தனித்தனியாக தனி இடங்களில் வைத்து விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.